ஹாய் காய்ஸ், என் பேர் தினேஷ்குமார். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் டெலகிராம்லையும் என்கிட்ட வந்து ஸ்ட்ராட்டஜி மாரி ஒன்று சொல்லுங்க ப்ரோ, எப்படி படிக்கிறது, ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு மாதிரி சொல்லுங்கன்னு நீங்கள். ஸோ ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மட்டும் நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் நான் நம்ம வீடியோவில் சொன்னதில்லை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லி. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நடுவில் வரும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்றத நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஏஎல்பிக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப் கிளாஸோ இல்லை ப்ளூரே கிளாஸ் இல்ல யூவி கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த கிளாஸ் வாங்கி நீங்க ஐஸ்க்கு வந்து கவர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இதுதான் நம்ம ப்ராசஸ். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம கிளாஸஸ் வந்து ஃபோன்ல பார்க்குறதோ, இல்ல டெஸ்ட் போடுறதோ, எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சிஸ்டம் பார்க்குற மாரி தான் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரெக்கமெண்ட் பண்றது நான் கிளாஸ். சரிங்களா? நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க பெட்டரா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்க வேண்டியது ஏஎல்பிக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 அதாவது 6/6ன்னு சொல்லி அந்த டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க கண்ணு செக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குன்னா, நீங்க வந்து இந்த பொசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. சரிங்களா? எதனால பார்த்தீங்கன்னா, நம்ம செக் பண்ணாம நம்ம பாட்டுக்கு படிக்கும்போது, லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது தெரிஞ்சுச்சுனா நம்ம போட்ட எஃபோர்ட் எல்லாம் வீணா போயிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டே நீங்க செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றது பெட்டர் இந்த இதுல. ஸோ நம்மளுக்கு வந்து முக்கியமான இந்த 5 ஸ்டேஜஸ் தெரியும். ஸோ இந்த 5 ஸ்டேஜுமே நமக்கு முக்கியம். ஏன்னா இதுல நடுவுல ஒரு ஸ்டேஜ்ல எங்க நம்ம ஃபெயில் பண்ணாலும், நம்ம வந்து டிஸ்குவாலிஃபை தான் டைரக்ட்டா ஆவோம். ஸோ எல்லா ஸ்டேஜுமே நமக்கு முக்கியமான ஸ்டேஜ். ஸோ நடுவுல இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல கூட நெறைய பேர் வந்து இப்போ நம்ம ஆர்ஆர்பில நடந்திருக்கு தெரியும். 93 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் தெர்ல. ஸோ அதனால மெடிக்கல் ரொம்ப முக்கியமான இது. இவ்ளோ ஸ்டேஜ் நம்ம 4 ஸ்டேஜ் கடந்து வந்திருக்கோம். கடந்து வந்து இந்த இடத்துல போம்போது நம்ம போட்ட எஃபோர்ட்லேருந்து, கனவுகள்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மள கஷ்டப்படுத்தும். ஸோ அதனால மெடிக்கலுக்கு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, கண்ணு தான். ஸோ அத வந்து நீங்க தெளிவா பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஐ கிளாஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாத்துக்குமே தெரியும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து இதுதான். ஸோ புதுசா வர கேண்டிடேட்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். பழசா இருந்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்க இருக்க உங்க கம்யூனிட்டிக்கு ஏத்த மாரி மினிமம் பாசிங் மார்க் வந்து நீங்க எடுக்கணும். ஸோ நீங்க எடுக்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் குடுப்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் ராங் பண்ணிட்டீங்கன்னா 0.33 மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது 3 ராங் கொஸ்டினுக்கு 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குறது சிலபஸ். இதுதான் முக்கியமான டாபிக். ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சிலபஸே பார்க்க மாட்டாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இருக்குனாங்க, ரீசனிங் இருக்குனாங்க, சயன்ஸ், ஜிகே. அப்பன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லா சாப்டர் கவர் ஆகும். ரீசனிங்ல எல்லாம் கவர் ஆகும். சயன்ஸ்ல என்சிஇஆர்டி ஃபாலோ பண்ணணும். இல்ல தமிழ்நாடு புக்க ஃபாலோ பண்ணணும். ஜிகேனா மொத்த ஜிகேவ படிக்கணும். வேர்ல்டு ஜியோகிராஃபி வரையும். ஸோ அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்றத அத நீங்க கரெக்ட்டா செக் பண்ணுங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த தாட்டி வந்து குடுக்காததெல்லாம் கேட்கவே இல்ல. ஸோ நம்ம ஏதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசனிங் எடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் ரெக்கமெண்ட் பண்றது ரீசனிங் முடிங்க. ஏன்னா ரீசனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ் மேக்ஸிமம் நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா இன்னும் பிக்கப் பண்ற பெர்சனா இருந்தா 1 மந்த்ல கூட முடிஞ்சிரும். ஸோ ஏன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். நீங்க லேர்ன் பண்ண வேகமா போயிட்டே இருக்கும். ஸோ இத முடிச்சிட்டீங்க அப்டின்னா, உங்க கையில 30 மார்க்ஸ் இருக்கு. சரிங்களா? அதாவது ஒரு எக்ஸாம்க்கு ஏத்த மாரி சேஞ்சஸ் ஆகும் மார்க்ஸ். 25 டூ 30 மார்க்ஸ் மேக்ஸிமம் ரீசனிங்ல கேட்கறது. ஸோ இந்த மார்க் வந்து உங்க கையில இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஸோ இந்த 30 மார்க்ஸ், 25 மார்க்ஸ் இருக்குன்னும்போது, நீங்க ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். 30 மார்க் அதிகபட்சம் குடுத்தாலே 30 மார்க் நீங்க வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நடந்த 2024 ஏஎல்பியோட கொஸ்டின் எடுத்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. இந்த சாப்டர்ல இருந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ்ன்னு சொல்லி நெறைய சாப்டர்ஸ்லாம் இருக்கு. ரீசனிங் பொறுத்தவரைக்கும் 30 பிளஸ் சாப்டர்ஸ் வந்து இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் வந்து கேட்கல. ரீசனிங்ல ஒரு 8 டூ 10 இந்த சாப்டர் பிட்வீன்லயே முடிச்சுட்டாங்க. எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் குடுத்து, அதாவது ஒரே சாப்டர்ல 3 கொஸ்டின், 4 கொஸ்டின் குடுத்து, மொத்தம் 30 கொஸ்டின்ஸுமே வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வந்து பிளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ண வேண்டாம். ஸோ இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. 2025 ஏஎல்பி போட்டிருக்கேன் ப்ரோ. இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, சிலபஸ்ல என்ன குடுத்துருக்காங்களோ, அத மட்டும் கவர் பண்ணுங்க. ஸோ 2024ல என்ன குடுத்துருக்காங்களோ, அத மட்டும் கவர் பண்ணுங்க. ஸோ அது தாண்டி இருக்க அடிஷனல் போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ண வேணாம். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி கவர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபுல் சாப்டர் நீங்க கவர் பண்ணுங்க. ஸோ அவங்க என்ன கேட்கறாங்க என்னன்னு தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்திலேயே எக்ஸெட்ரான்னு போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ எக்ஸெட்ரான்றது இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ இந்த தாட்டி அவங்க கேட்ட வச்சு பார்த்தீங்கன்னா, 2024 ஏஎல்பில கேட்டதுலருந்து எல்லா எக்ஸாமும் அதே பேட்டர்ன்ல தான் கேட்டுருக்காங்க. அந்த சிலபஸ் உள்ள கொண்டுட்டு வரல. ஒமிட் பண்ண சிலபஸ் வந்து. ஸோ அதனால பிரச்சனை இல்ல ரீசனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் மேத்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரீசனிங் முடிச்ச கையோட மேத்ஸ் வந்துரணும் நம்ப. ஸோ மேத்ஸ் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ சில பேர் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் சரிங்களா? மேத்ஸ் வந்து ஒரு ஆவரேஜ். நான் வந்து ரொம்ப ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, டிரிக்னாமெட்ரி, அடுத்து நம்பர் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ் அதாவது நான் 10த் படிக்கும்போது நம்மலாம் 10த் படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப சின்ன சின்ன ஃபார்முலா சொல்லியிருப்பான் இல்லையா? அந்த ஃபார்முலா மட்டும் தான் நான் வந்து மனப்பாடம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு மேல கேட்கும்போதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது.
ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ் ஏதாவது அதுக்கு மேலே அடிஷ்னலாக ரொம்ப ஃபார்முலாஸ் வச்சுலாம் கேட்டாங்கன்னா நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் படிக்கவே இல்லை நான் சொல்லப்போனால் அந்த மாதிரிலாம். டிக்னாமெட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த sin 30, sin 45, sin 60, 90 அந்த மாதிரி டேபிள் காலம் இருக்கும். ஸோ அது நான் பார்த்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தாகரஸ் தியரம் சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தேன். ஏன்னா அது 2 தான் நம்ம ஸ்கூல்ல வந்து லேர்ன் பண்ணோம். ஸோ அத மட்டும் கேள்வி வந்துச்சுன்னா போடுவேன். ஸோ ஆனா நான் அட்டெண்ட் பண்ண ஏஎல்பிலயும் சரி, டெக்னீஷியன்லயும் சரி அந்த மாதிரி கேள்வியே வரல. ஸோ அதோட அட்வான்ஸ் லெவல்ல தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் ஃபுல்லாவே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ். சயின்ஸ்ல வந்து நிறைய பேர் டவுட் என்னன்னா, தமிழ்நாடு புக்கு ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. தமிழ்நாடு புக்கு ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஆனா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுத்தி நம்ம படிக்கிற மாரி இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப திங்க் பண்ணி அத ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். சிபிஎஸ்இ புக்கும் அடுத்து கேட்குறீங்க. சிபிஎஸ்இ புக்கும், என்சிஇஆர்டி புக்கும் வேற வேற. ஸோ சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் சேர்ந்தது. ஸோ நேஷனல் போர்டு சேர்ந்தது தான் என்சிஇஆர்டி. ஸோ ரயில்வே தரப்புல இருந்து கேட்கறது பார்த்தீங்கன்னா, என்சிஇஆர்டில இருந்து தான் கேட்கறாங்க. ஸோ நான் 99% வந்து என்சிஇஆர்டியை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ யார் படிக்கனாலும் என்சிஇஆர்டி படிங்க. ஸோ என்சிஇஆர்டில தமிழ் வெர்ஷன் சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ அது பிடிஎஃபா இருக்கு. நம்ம அத டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு படிங்க. ஸோ இதுல முக்காவாசி முடிஞ்ச அளவுக்கு உங்க சிஸ்டம் குறைக்கிறதுக்காண்டி புக்ஸ் எல்லாமே பிடிஎஃபா யூஸ் பண்ண வேண்டாம். புக்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுல இருந்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டோட்டலா ஸ்கிப் பண்ணிருங்க நான் சொல்லுவேன். இத ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த 10 மார்க்குக்காண்டி நம்ம போட்டி போட்டோம்னா, மீதி இருக்க 65 மார்க்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த 65ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அட்வான்ஸ் மேத்ஸ் அந்த மாதிரி சில டாபிக்ஸ் நான் கன்சிடர் பண்ணது. நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. உங்களால முடிஞ்ச எல்லாமே நீங்க படிச்சிருங்க. சரிங்களா? நான் வந்து கன்சிடர் பண்ணது என்னன்னா, 65 மார்க்ஸ் ரிமைனிங் இருக்கு. இதுல நம்ம ஒரு 5 மார்க் இது டைரக்ட்டா விட்டுற போறோம். ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த டிக்னாமென்ட்ரி, அப்புறம் இந்த அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரில ஏதாவது ஒண்ணு கேட்டுச்சுன்னா கம்பல்சரி விட்டுருவோம். இல்ல அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ரீசனிங்ல ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன் அப்புறம் அந்த மாரி ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த பிரசன்ட் ஆஃப் டைம்ல நம்ம ஏதாவது ஒண்ணு குடுத்தாலுமே, அது ஆன்சர் தப்பா தான் போகுது. ஸோ அதுல அப்படிலாம் சேர்த்து ஒரு 5 கொஸ்டின் எப்படி இருந்தாலும் ஒமிட் பண்ணிடுறேன்னு சொல்லி எக்ஸாம் டார்கெட் பார்த்தீங்கன்னா, டார்கெட் கொஸ்டின் 60 அடிக்கணும். இதான் நான் டார்கெட் கொஸ்டினா நான் படிச்சேன். படிக்கும்போதே 60 நம்ம எடுக்கணும். அந்த ரேஞ்சுக்கிட்ட நம்ம வந்துரணும்னு சொல்லி தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ சிபிடி 1 முடியுது. நீங்க எதுக்கு நான் 16 டார்கெட் பண்றேன்னா, சிபிடி 1ல மேத்ஸ் ரீசனிங் எந்த அளவுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறீங்களோ கரெக்ட்டா, ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சிபிடி 2ல மேத்ஸ் ரீசனிங் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதாவது எக்ஸாம் டைம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் அதிகபட்சம் 90 நாள் தான் கேப் இருக்கும். ஸோ இந்த தாட்டி எக்ஸாம்லாம் கொஞ்சம் டிலே ஆனனால அதிகமாவே போயிருச்சு. அதாவது கேன்சல் பண்ணனால டேஸ் வந்து அதிகமா போயிருச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமும் கம்பேர் பண்ணும்போது சிபிடி 1க்கும் 2க்கும் நடுவுல 90 டேஸ் தான் மேக்ஸிமம் டேஸ் வந்து குடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அதனால நம்ம மறுபடியும் மேத்ஸ், ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடும். இதுலயே 1 மந்த் வந்து போயிடும். ஸோ அத பார்க்கலாம் நமக்கு டைம் கிடையாது. ஸோ இருக்க நம்ம பேசிக் சயின்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால சிபிடி 1 நீங்க எவ்வளோ கான்ஃபிடன்ஸா போறீங்களோ, அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து சிபிடி 2ல அத டச் பண்ணாம இருக்கலாம். ஸோ சிபிடி 2ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான 2 பார்ட் இருக்கும். ஸோ செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 1/2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து 1 1/2 மணி நேரமும், செகண்ட் செக்ஷன் பார்ட் பி வந்து 1 மணி நேரம் இருக்கும். ஸோ பார்ட் ஏல நீங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது எப்போ நீங்க பார்ட் பிய பாஸ் பண்ற வரையும். பார்ட் பிய பாஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்ட் ஏ இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால பார்ட் பி வந்து மஸ்ட் உங்களுக்கு. சரிங்களா? இம்பார்ட்டன்ட்னா 26.25 மார்க் வந்து எடுத்தா மட்டும் தான் நீங்க பாசிங் நேச்சர். இந்த இது பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்க 27 எடுத்து இல்ல 26.25 கரெக்ட்டா எடுத்தா கூட நீங்க வந்து பாஸ் பண்ணிருவீங்க. ஸோ இத பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க் வந்து அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் அத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்து நம்மள கன்சிடர் பண்றது எது? பார்ட் ஏ. பார்ட் ஏ தான் உங்களோட ஜாப் வந்து டிசைட் பண்ணும். சரிங்களா? நீங்க சிபிடி 1ல எடுத்தது வந்து குவாலிஃபைட். நீங்க செகண்ட் ஸ்டேஜ்க்கு போறதுக்கான ஒரு குவாலிஃபைட் நேச்சர் தான். 15 டைம்ஸ் தான் எடுப்பாங்க அதுலருந்து. ஸோ அதனால அதுலருந்து போறதுக்கான ஒரு வழி. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதோட கட் ஆஃப் நெறைய பேர் கேட்பீங்க. ப்ரோ இந்த வாட்டி என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. ஸோ கொஸ்டின் பேப்பர் வர வரையும் கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் மேபி நம்ம வந்து டார்கெட் வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஜோன்ல 59 இருந்துச்சு சிபிடி 1 கட் ஆஃப். சரிங்களா? ஸோ அத நான் டார்கெட்டா நான் சொல்லுவேன். 59 வந்து கட் ஆஃப். எவ்வளோக்குன்னா 100க்கு 75 கொஸ்டின்ஸ் கிடையாது. 100க்கு 59 வந்து டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஸோ அந்த டார்கெட் நம்ம இந்த தாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கட்டாயம் சென்னை ஜோன். எதனால பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஜோன் வந்து இல்லாதனால, ஸோ அந்த டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாம 59ம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஆர் கட் ஆஃபா இருந்துச்சு. ஸோ யூஆரே குடுக்குறேன். இதனால வேக்கன்சி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த தாட்டி. ஸோ அதனால அத நான் செட் பண்ணியிருக்கேன் 59. ஸோ இதுல பார்ட் ஏ வந்து உங்க வேலைய வந்து தீர்மானிக்கும். ஸோ இதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ எந்த ஜோன் கட் ஆஃப் போட்டாலும் கடைசி மெம்பரோட கட் ஆஃப் தான் இது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ 70 கூட நம்ம சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க கட் ஆஃப்ன்னு. 70 கூட கட் ஆஃப் சொல்லிடலாம். ஆனா உங்க டார்கெட் வந்து எப்பவுமே ஹையா இருக்கணும். ஏன்னா நம்ம 70க்கே எய்ம் பண்ணி படிச்சிட்டோம்னா, கரெக்ட்டா 70 எடுத்தா கூட நம்மளுக்கு வருமான்னு தெரியாது. ஸோ எப்பவுமே உங்க டார்கெட் பார்த்தீங்கன்னா 90% ப்ரோ 100 கூட வைக்கலாமான்னா வச்சுக்கோங்களாம். அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நீங்க மேத்ஸு, ரீசனிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு WCSன்னு ஒரு சாப்டர் வரும். இன்ஜினியர் டிராயிங் வரும். அடுத்து எக்கனாமிக்ஸ் வரும். என்விரான்மென்டல் வரும்.
ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் வரும். கம்ப்யூட்டர் என்விரான்மென்ட் அத சேஃப்டிலாம் நான் கரெக்ட்டா போட்டுறேன் ப்ரோ அப்டின்னா, நீங்க 100 கூட டார்கெட் வச்சு படிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ 90ன்றது 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாத ஏதாவது ஒரு டாபிக்ல இருந்து வந்துச்சுன்னா, அந்த 10 கொஸ்டின்ஸ் சப்மிட் பண்றதுக்கானி. மீதி 90 கொஸ்டின்ஸ் நம்ம கையில இருக்கு. ஸோ அதனால எல்லாம் டார்கெட் பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏக்கு 90 எடுங்க. ஸோ பார்ட் பிக்கு வந்து பாசிங் மார்க் வந்து வேணும். 27 போட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 27லாம் அடிக்கக்கூடாது. சரிங்களா? எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்வாலிட் கொஸ்டின் வந்து மாத்துவாங்க. ஸோ இந்த தாட்டி வந்து அட்டெண்ட் பண்ண பெர்சனுக்கு வந்து தெரியும். நார்மலா ஆன்சர் கீ வரும்போது பாசிங் நேச்சரா இருப்பாங்க. ஆனா இன்வாலிட் கொஸ்டின் மாத்துனதுக்கு அப்புறம் ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஸோ ஃபெயில் ஆன பெர்சன் இன்வாலிட் கொஸ்டின் மாத்துனதுக்கு அப்புறம் பாஸ் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால எப்பவுமே பார்டர்ல மார்க் எடுக்கிறது வந்து நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். பார்டர் மார்க் எப்பவுமே பாசிங் மார்க் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இதுல டார்கெட் பார்த்தீங்கன்னா, நீங்க வைக்க வேண்டியது ஒரு 35 பிளஸ் சரிங்களா? ஒரு 35 இந்த ரேஞ்சும் ஓகே தான். உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு வந்து இது பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 7 மார்க் தான் போகும். 10 கொஸ்டின் உங்களுக்கு இன்வாலிட் பண்ணாலுமே 7 மார்க் தான் போகும். அதாவது நீங்க அட்டெண்ட் பண்ண கொஸ்டின் வந்து இன்வாலிட் பண்ணா அந்த மாரி மார்க் போகும். சரிங்களா? நீங்க அட்டெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க் வந்து கூடும். அட்டெண்ட் பண்ணியிருந்து பண்ணும்போது மார்க் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுற மாரி இருக்கும். ஸோ 10 கொஸ்டின் பண்ணாலே நம்மளுக்கு வந்து 3 மார்க் தான் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இன்வாலிட் ஆனனால. ஸோ அதனால பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. ஒரு 35ன்ற டார்கெட் வச்சு பார்ட் பிக்கு வந்து படிங்க. பார்ட் ஏக்கு வந்து உங்களோட மைண்ட் செட். உங்களால எவ்வளோ எடுக்க முடியுமோ டார்கெட் வைங்க. மேக்ஸிமம் 90 பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ண பாருங்க. ஏன்னா வேக்கன்சி கம்மி. இதுக்கப்புறம் வரது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1:1 ரேஷியோல வந்துரும். ஸோ நான் பண்ண தவறுன்றது நீங்க வந்து பண்ணாதீங்க. நான் என்ன தவறு பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து பார்ட் ஏ தான் வேலை அதாவது ஜாப் டிசைனிங் பார்ட் ஏன்றது எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 70 எடுப்போம் நம்ப. ஒரு 70 எடுத்தோம்னா நமக்கு 70% மாத்தும்போது 49 மாறும். சிபெட்ல நம்ம 30 சென்டம் போட்டுருவோம். ஸோ இப்படி பார்க்கும்போது 79 எப்படி பார்த்தாலும் ஒரு ஓபிசி கட் ஆஃப நான் கிளியர் பண்ணிருவேன்னு நெனச்சேன். ஸோ ஆனா சிபெட் போம்போது தான் தெரிஞ்சுச்சு. அதாவது சிபிடி 2 முடிஞ்சு ஆன்சர் கீலாம் வந்து நான் சிபெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் தெரிஞ்சுச்சு. 24 மார்க் தான் போன வாட்டி ஹையஸ்ட் மார்க். சரிங்களா? அதவே தாண்டல யாரும். ஏன் பார்த்தீங்கன்னா, ஓவரால் இந்தியா ஆவரேஜ் எடுத்து போடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்தியால எழுதுற எல்லாத்தோட மார்க்கையும் ஆட் பண்ணி வந்து கோஎஃபிஷியன்ட்லாம் போட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ 24 தான் ஹையஸ்ட் மார்க்கு. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து மார்க் வராது. ஸோ இல்லன்னா கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கலாம். நான் யுவால தான் கிளியர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோமா மார்க் குறைஞ்சு தான் வந்திருக்காது இல்லையா? ஸோ அந்த இதுக்காண்டி நீங்க பண்ணிறக்கூடாது. நீங்க வந்து சிபெட் வந்து 24 மார்க். ஸோ இதுல வந்து ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, நம்ம 21 20லேருந்து 22 இந்த ரேஞ்ச் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதான் நல்லா போற பர்சன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இந்த ரேஞ்ச நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 21 மார்க் இருக்குன்னா, கட் ஆஃப்க்கு வந்து நம்ப ஒரு 18 வச்சுக்கோங்களேன். ஒரு 18 அதாவது உங்க டார்கெட் வந்து 80 நீங்க எடுக்குறீங்க. 80 மார்க் நீங்க எடுக்குறீங்க அப்டின்னா, இல்ல 20 மார்க் போதுன்னா, உங்களுக்கு 60 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணணும். அப்ப 60 மார்க் ஸ்கோர் பண்ணா உங்களுக்கு என்ன வருது? அப்ராக்ஸிமேட்டா நீங்க 85 மார்க்ஸ் மேல சிபிடி 2ல வந்து ஸ்கோர் பண்ணணும். அப்பதான் 60 வந்து வரும் உங்களுக்கு. அந்த 70% போடும்போது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 20 மார்க் ஆட் பண்ணா ஒரு 80ன்ற ரேஞ்ச் வந்து வரும். ஓவராலா உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால கட் ஆஃப் வந்து பார்ட் ஏக்கு நீங்க டிசைட் பண்ற கட் ஆஃப் தான். உங்க மனசுல நீங்க என்ன வைக்கிறீங்களோ அதுதான். நீங்க கம்மியா இன்னமும் வந்து இந்த தாட்டி கட் ஆஃப பார்த்துட்டு 31, 41 வச்சுட்டு 41 எடுத்தா போதும். 40 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணா போதும்னு சொல்லி யோசிக்காதீங்க. சரி ஏன்னா நெறைய பேர் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து ஃபைனல் மார்க் வராதவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து எப்படி இருந்திருக்கும்னு தெரியும். ஏன்னா அவங்க சொல்லி தான் இந்த இந்த இத முக்கியமா நான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நெறைய பேர் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க ப்ரோ. சிபிடி 2வோட பார்ட் ஏ பத்தியும் சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணனால தான் இந்த வீடியோ வந்து முக்கியமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ பாஸ் பண்ணா வேலை கிடைச்சும்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. ஸோ டாப் ஆர்டர் மெரிட் லிஸ்ட்ல வந்தா மட்டும் தான் வேலை. உங்க கம்யூனிட்டிலயும் நீங்க உள்ள வரணும். ஸோ இல்லன்னா யூஆர்ல உள்ள வரதுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து தேவை. அதாவது அதிகமான மார்க் தான் மெரிட் லிஸ்ட்ன்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? இப்போ நீங்க பார்ட் ஏல கான்ஃபிடென்ட்டா ஒரு 50 பிளஸ் போட்டிருந்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து சாரி சிபிடி 1ல நீங்க 50 பிளஸ் போட்டிருந்தீங்கன்னா, சிபிடி 2க்கு பார்த்தீங்கன்னா, இந்த மேத்ஸ் ரீசனிங் நீங்க பிராக்டிஸ் பண்ண வேணாம். ஸோ அதுல வந்து டைம் ரொம்ப மிச்சமாயிடும். நீங்க எப்ப பிராக்டிஸ் பண்ணணும்னா, லாஸ்ட் ஒரு 5 டேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எக்ஸாம் போறதுக்கு. இந்த டேஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 டேஸ்க்கு நான் குயிக் ரிவிஷனுக்கு நான் என்ன புக் சஜெஷன் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட புக்ஸ் வீடியோஸ்ல வந்து போட்டிருப்பேன். ககன் சாரோட கான்செப்ட் கிங் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லி 2 இருக்கும். ஸோ அந்த 2 புக்க வாங்கி இந்த 5 டேஸ்ல உங்களால முடிக்க முடியும். ஏன்னா நான் முடிச்சேன். ஏன் பார்த்தீங்கன்னா, அந்த புக்ஸ் வந்து எல்லாத்தோட சம்மோட டைப்ஸும் குடுத்துருப்பாங்க. ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். ஒரு மேத்ஸ் கான்செப்ட்டா படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த 2 புக் மேத்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த 2 புக் இருந்துச்சுன்னா, நீங்க 5 டேஸ்ல இருந்து மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கடைசி நேரத்துல முடிக்கலாம். ஸோ அப்படி இல்லன்னு மறுபடியும் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சோம்னா, கட்டாயம் உங்களுக்கும் தெரியும். வீடியோ பார்த்தா முடிக்கிற காரியம் கிடையாது இது. ஸோ அதனால வந்து கடைசி நேரத்துல இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சிபிடிலயே டைம் கிடைச்சு நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்க நோட்ஸ் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வேற ஒருத்தவங்க நோட்ஸ் வாங்கி படிக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து புரியாது கடைசி நேரத்துல. ஸோ அப்படி புரியாத பெர்சன் இல்ல நோட்ஸ் எடுக்கல ப்ரோ இதுக்கப்புறம் என்ன பண்றது யோசிக்கும்போது, நீங்க ககன் சாரோட கான்செப்ட் புக் வந்து வாங்கிக்கோங்க. 2மே மேத்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். 2மே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து ஸ்கோரிங் பார்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் சயன்ஸ் தான் ஸ்கோரிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50% மார்க் இதுல தான் கவர் ஆகும். அதாவது 50 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இதுல இருந்து தான் வரும். ஸோ இதுல உங்களுக்கு வந்து ஹெல்த் இருக்கு இல்லையா?
சேஃப்டி, ஹெல்த், ஆக்குபேஷன்ஸ் சாரி இங்க இருக்கு. என்விரான்மென்ட் இருக்கு பாருங்க. கடைசி என்விரான்மென்ட் அண்ட் ஐடி லிட்ரசி. ஐடி லிட்ரசினா கம்ப்யூட்டர் பத்தி தான். ஸோ இதுலருந்து மட்டும் உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல 40 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. 40% 40 கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்ஜினியரிங் டிராயிங் புக். ஸோ இதுக்கு நான் சோர்சஸ் எங்கருந்து எடுக்கிறேன்றத சொல்றேன் நானு. பேசிக் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொல்லியிருக்கோம். பேசிக் சயன்ஸ்ன்றது நம்ம பிசிக்ஸ். அதாவது நீங்க சிபெட் 1ல பிசிக்ஸ்ல எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, இது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது டைமிங் வந்து குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். யூனிட்ஸ் தெரியும். அடுத்து மெஷர்மென்ட், அடுத்து மாஸ், வெயிட், டென்சிட்டி இதெல்லாம் வந்து நம்ம பிசிக்ஸ்ல வந்து பார்த்திருப்போம். ஸோ ஓரளவுக்கு வொர்க், பவர், எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஸ்பீட், வெலாசிட்டி. இந்த பிசிக்ஸ் நீங்க என்ன பார்த்தீங்களோ அதே பிசிக்ஸ் தான் இருக்கும். அடிஷனலா நீங்க பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த லிவர். சரிங்களா? முக்கியமானது இந்த லிவர். அடுத்து இந்த சிம்பிள் மிஷின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டி. இது ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்த 3 டாபிக் நீங்க அடிஷனலா பார்க்க முடியும். ஆக்குபேஷன் சேஃப்டி அண்ட் ஹெல்த்ன்னு சொல்லி 3 டாபிக் மட்டும் அடிஷனலா பார்க்கணும். ஸோ இதுக்கு தான் நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி இந்த மாஸ், வெயிட், டென்சிட்டி, வொர்க், பவர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, யூனிட்ஸ்ல தான் வந்து நம்மளுக்கு கேள்விகள் வரும். அதாவது யூனிட்ஸ் வந்து மாத்தி மாத்தி குடுத்து வந்து நம்மள கேட்பாங்க. ஸோ அதனால தெளிவா பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஈஸியாவே முடிஞ்சிரும். சரிங்களா? இன்ஜினியரிங் டிராயிங்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி தான். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிராயிங்க ஒரு 1 வீக் அது அதிகபட்சம் 10 நாள்ல முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன இதுதான் இருக்கும். ஈஸியா புரிஞ்சுக்கும் நம்மளுக்கு. ஸோ எந்த பேப்பர் யூஸ் பண்ணணும், ஏ4 ஷீட்டுக்கு என்ன சைஸ், லென்த் என்ன, பிரெட்த் என்ன, ஸோ அந்த மாரி தான் கேள்விகள் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். இந்த இதுல கால்குலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த தாட்டி கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணாங்க. 2024 அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். சிலபஸ்ல இருந்து கொஸ்டின்ஸே ரொம்ப கம்மியா தான் வந்துச்சு. அதாவது சொல்லப்போனா என்ன சொல்றது? ஒரு 50 கொஸ்டினுக்கு ஒரு 10 கொஸ்டின் தான் புக்ல இருந்து வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. மீதி எல்லாமே நம்மளோட ஓன் தாட்ல வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து என்விரான்மென்ட் கடல் போல இருக்கு நம்மளுக்கும் தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அத வச்சு தான் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு சோர்சஸ்லாம் வந்து நீங்க எவ்வளோ படிச்சாலுமே எங்கருந்து கேட்கறான்னே தெரியல. ஐடி லிட்ரசி கம்ப்யூட்டர் பத்தி நாலேட்ஜ் இருந்துச்சு. இல்ல ப்ரோ 12ல நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும் இந்த கம்ப்யூட்டர பத்தி. ஸோ அதனால வந்து நல்லா நம்ம ஸ்கோர் பண்ற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 60 டேஸ் தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு 5 டேஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 டேஸ் உங்களுக்கு இதுல முடிஞ்சிரும். எது மேத்ஸ், ரீசனிங் கவர் பண்றதுக்கு முடிஞ்சிரும். லாஸ்ட் 5 டேஸ். ரிமைனிங் 45 டேஸ்ல நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ற மாரி 55 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த 55 டேஸ்ல முக்கியமான டாபிக் என்ன சொல்லியிருந்தேன் நானு? பார்ட் பி இருக்கு. ட்ரேட் வந்து இருக்கு. முக்கியமா ட்ரேட் வந்து இருக்கு. ஸோ இத பார்த்தீங்கன்னா, இப்ப தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. 2026க்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இல்ல 25க்கு படிக்கிறீங்கன்னா ப்ரோ, டெய்லி 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. 2 ஹவர்ஸ் டெய்லி. சரிங்களா? டெய்லி 2 ஹவர்ஸ் ட்ரேட் எடுத்து படிங்க. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நீங்க வேற ஏதாவது ட்ரேட் எடுத்து படிக்கிறீங்கன்னும்போது புரியாது. இப்ப பிஇ எலக்ட்ரிக் முடிச்சிருக்கீங்கன்னா, நீங்க எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆனா மெக்கானிக்க முடிச்சுட்டு மெக்கானிக் என்ன எடுக்குறதுன்னு தெரியல. இல்ல ஆட்டோமொபைல் முடிச்சிட்டீங்கன்னா, ஆட்டோமொபைல் ட்ரேட் நீங்க எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சிமிலாரிட்டியா புரியும். ஆனா மெக்கானிக் ட்ரேட் முடிச்சவங்களுக்கு ஃபிட்டர்ன்னு சொல்லி ஏகப்பட்ட இது இருக்கும். டைரக்ட்டா மெக்கானிக்ன்னு சொல்லி ஒரு ட்ரேட் இருக்காது. அதுல நெறைய ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லாம் ஃபிட்டர் எடுப்பாங்க. ஃபிட்டர் வந்து போர்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு கவர் பண்றதுக்கு உங்களுக்கு. அதனால நீங்க எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. புக்ஸ டவுன்லோட் பண்ணி எந்த டாபிக்ஸ் வந்து பாருங்க. சரிங்களா? நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 2026 அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, டாபிக்ஸ் நீங்க எந்த ட்ரேட் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் காட்டுதோ அந்த டாபிக்ஸ்லாம் செக் பண்ணுங்க. ஸோ இத நான் கீழ காட்டுறேன். ஸோ இதுல வந்து ஐடிஐஓ இல்ல ஆக்ட் அப்ரென்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க என்ன ட்ரேட் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ ஐடிஐல அந்த ட்ரேட் தான் கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமிங்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பத்தியே வந்துரும். ஸோ வயர்மேனு, காயில், வைண்டிங், எலக்ட்ரிஷியன் அந்த மாரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியா முடிஞ்சிரும். ஏன்னா டிகிரி அவங்க அதான் முடிச்சிருப்பாங்க. டிப்ளோமா அதான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதே உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிரும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இல்ல. இதுதான் சூஸ் பண்ணி ஆகணும். எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் எல்லாமே இந்த ட்ரேட் சூஸ் பண்ணணும். அடுத்து மெக்கானிக்கல் வருது இல்லையா? ஸோ இவங்களுக்கு தான் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஃபிட்டர் ஏன்னா சோர்சஸ் அதிகமா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. சோர்சஸ் அதிகமா இருக்குன்னா, ஹிந்தில மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு. வேற எதுலயுமே இல்ல. ஸோ மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் வரும்போது, அவங்க ஆட்டோமொபைல் ஈஸியா முடிஞ்சிரும். ஏன்னா மெக்கானிக் மோட்டார்ஸ் இருக்கு, டிராக்டர் மெக்கானிக் இருக்கு, ஆட்டோமொபைல் அவங்களுக்கு ரிலேட்டடாவே இருக்கும். ஸோ அதனால முடிஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மெக்கானிக் ஹோல்டர்ஸ் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர் எடுத்துட்டு எதுல படிக்கிறதுன்னு தெரியாது. டர்னர், மிஷினிஸ்ட் அந்த மாரிலாம் எடுத்துருவாங்க. ஸோ நான் என்னோட சஜஷன் என்ன சொல்றேன்னா, மத்த ட்ரேட கம்பேர் பண்ணும்போது ஏசி மெக்கானிக் என்னோட ட்ரேட் தான். நான் வந்து ஐடில தான் முடிச்சிருந்தேன். ரிஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனிங் சரிங்களா? இது வந்து ஒரு பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏசி வீட்ல எப்படி ஒரு ஏசி வந்து ஒர்க் ஆகுது. உள்ள ஒரு அவுட்டோர், வெளிய ஒரு இன்டோர். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் மொத்த சாப்டருமே இருக்கும் உங்களுக்கு. அதனால ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க வந்து ஏசி மெக்கானிக் எடுங்கன்னு சொல்லி சொல்லல. நீங்க ஏதாவது எந்த ட்ரேட் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க அப்ளை பண்ணும்போது எல்லா ட்ரேட் புக்ஸ் எல்லாமே இருக்கும். நான் அதுக்கு வெப்சைட் சொல்றேன். அந்த ட்ரேட் புக்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க. என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு, இந்த சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு புரியுமான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, அப்புறம் வந்து ட்ரேட சூஸ் பண்ணுங்க.
ஏன்னா நம்ம அப்ளை பண்றோம்னு சொல்லி ஏதோ ஒரு ட்ரேட சூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ட்ரேட் அப்ளை பண்ணாமே தெரியாம சிபிடி 2ல தான் தேடுறோம் நம்ம. ஸோ முன்னாடி எடுத்து வச்சிருங்க. ஸோ இப்போ படிக்கிற பர்சனா இருந்தா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு அது வந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. டெய்லி 2 ஹவர்ஸ். ஏன்னா டெய்லி நம்ம ஒரே அந்த மேக்ஸ் சீரிஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைவர்ஷன் தான் தேடும். நம்ம ஏதாவது ஃபோன் எடுக்கணும்ன்றத. அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த ட்ரேட் 2 மணி நேரம் முடிச்சீங்கன்னா, எப்படியோ முடிச்சிடலாம். சிபிடி 2 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து சிபிடி 2 வரையும் முடிஞ்சிரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சோர்சஸ் எங்க இருக்குன்னா, இப்ப நீங்க கூகுள் போனீங்கன்னா, இங்க பாருங்க. நிமி ஐடிஐ புக் பிடிஎஃப்னு அடிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே ஒண்ணு வரும். ஸோ அந்த இதுக்குள்ள நீங்க டைரக்ட்டா லாகின் டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டவுன்லோட் லிஸ்ட் வரும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, எல்லாம் ட்ரேடட் இருக்கா? ஸோ இதுல இருக்க எல்லாமே ட்ரேட் புக்ஸ் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஷியன். ஸோ இந்த புக்க குடுத்தா எலக்ட்ரிஷியன் போகும், ஃபிட்டர் போகும் அடுத்து. இதுல வந்து ஏசி மெக்கானிக். எம்ஆர்ஏசி தான் ஏசி மெக்கானிக் சொல்லுவாங்க. ஸோ இத டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இதான் இங்கிலீஷ் புக். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் வைஸ் இருந்துச்சு. இப்ப வந்து இயர்லி ஒன்ஸ்ன்ற மாரி புக்க மாத்திட்டாங்க. ஸோ எல்லாமே ஒண்ணு தான். ஸோ இதுல 2 புக்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் ஷாப் கால்குலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க வந்து ட்ரேட் மட்டும் டவுன்லோட் பண்ணா போதும். ட்ரேட் புக் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு, ஒரு பேக் வந்து ஃபிட்டர் புக்குக்குள்ள போங்க. எந்த ட்ரேடா இருந்தாலும் சரி, ஃபிட்டர் புக்குக்குள்ள போங்க. அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு WCS கொஸ்டின் இருக்கும். ஸோ இங்க இருக்கு இல்லையா? 2 செமஸ்டருக்கு. ஸோ அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஜினியர் டிராயிங்ன்னு இருக்கும் 2. ஸோ அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுக்குன்னா, காமனான ட்ரேட் பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர் தான் எடுப்பாங்க. ஸோ எக்ஸ்சி மெக்கானிக்ன்றது ஒரு அது ரிலேட்டடான இன்ஜினியரிங் டிராயிங் தான் இருக்கும். ஸோ இது வந்து காமன் வந்து டிராயிங். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஃபிட்டரோட இதுல டிராயிங்கையும் உங்களுக்கான ஒர்க் ஷாப் கால்குலேஷன் டவுன்லோட் பண்ணிக்கங்க. எதுக்கு நான் ஒரு வீடியோல இத சொல்றேன்னா, நெறைய பேர் வந்து ட்ரேட் புக் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ட்ரேடுக்கு எதுவுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒண்ணு டவுன்லோட் பண்ணி அனுப்பணும். ஸோ நம்ம வெப்சைட் சொல்லிட்டோம்னா, அந்த பெர்சன் தேவைப்படுற பெர்சன் டவுன்லோட் பண்ணிக்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிபெட் வரும். சிபெட்ல வந்து ஆல்ரெடி அந்த டைம் வரும்போது சிபெட் பாத்துக்கலாம். ஏன்னா சிபெட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சிபிடி 2 ரிசல்ட் வந்து 15 டேஸ் இருக்கும் எக்ஸாம் நடக்க. ஸோ அதுவே போதுமான டேஸ் தான். நீங்க 5 டேஸ் போட்டீங்கனாலே டாப்பர் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு போடவே மனசு வராது. மனசு வராது மீன்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும். சும்மா பட்டன போட்டு அழுத்திக்கிட்டே இருக்க மாரி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டேஸே போதும். ஸோ அந்த டைம்ல கூட நம்ம பார்த்துக்கலாம். சிபிடி ரிசல்ட் வந்து நம்ம குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் கூட நம்ம வந்து சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அத. அதனால அது வந்து அர்ஜென்ட் கிடையாது. ஸோ டாக்குமெண்ட்ல நீங்க ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருந்தீங்க. அப்ளை பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை பட வேணாம். பதட்டப்பட வேணாம். ஸோ எதா இருந்தாலும் அஃபிலியேட் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால டாக்குமெண்ட் எல்லாமே ஈஸியா ஸ்மூத்தா போயிடும். ஸோ அடுத்து மெடிக்கல் பத்தி உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க படிக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட எஃபோர்ட்ல தான் நீங்க படிக்கணும். ஸோ எல்லாருமே வந்து ஒரே சேனல ஃபாலோ பண்ணுவோம்லாம் இல்ல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்கு எது எது சௌரியமா இருக்கோ அத ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரீசனிங் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணேன். நெக்ஸ்ட் மேத்ஸ். மேத்ஸ்ல எது ஈஸியோ அத கவர் பண்ணேன். என்சிஇஆர்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் படிக்கணும். ஏன்னா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு சில இது புரியல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். அடுத்து அந்த ஒரு சாப்டர் முடிச்சிட்டோம்னா, அதுல நெறைய ஸ்கிப்பிங் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அத ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் நெறையா. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். முடிஞ்சுச்சு. ஸோ சாப்டர் முடிஞ்சுச்சு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, வைசிட்டி புக் எடுத்து போட்டேன். போடவும் பார்த்தீங்கன்னா, நம்ம எதுலலாம் ஸ்கிப் பண்ணோமோ அதுல தான் வந்துச்சு. நம்ம ஸ்கிப் பண்ணதுல என்னன்னா, சின்ன சின்ன இதுவா இருக்கும். ஆனா நமக்கு புரியாத மாரியே இருக்கும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல்லா ஒரு லைன், ஒரு டயகிராம் அதுல இருக்க ஒரு ஒரு கட்டத்த கூட உடாம நம்ம எல்லாமே வந்து ஃபுல்லாவே லேர்ன் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியம் சயன்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால தான் என்சிஇஆர்டி நான் சொல்றேன். ஸோ இது மாரி என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து எப்படி கேட்பாங்கன்றத நான் சொல்லியிருக்கேன். எது இம்பார்ட்டன்ட், எந்த இடத்துல நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்கணும்ன்றத சொல்லியிருக்கேன். ஸோ வேற ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அத வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணி நான் போடுறேன் நானு. ஸோ வந்து ஒரு குரூப் மாரி இப்போ நம்ம டெலகிராம் சேனலே இருக்கு. நான் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழ குடுக்குறேன். ஸோ அதுல வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்கன்னா, ஒரு 4 பேர் குரூப் டிஸ்கஷனே இருக்கு. ஸோ அதுல பேசி ஒரு 4 பேர், 5 பேர் ஏதாவது சேர்ந்து ஒரு இது என்ன சொல்றது? ஒரு குரூப் ஸ்டடி மாரி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்க பிரைவேட் நம்பர் நீங்க வாங்கி கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அப்படிதான் நான் படிச்சேன். நான் வந்து ஒரு 4 பேர் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்தாங்க. யார் யாருன்னு தெரியாது. ஸோ 4 பேர் வந்து ரயில்வே படிக்கணும்னு 4 பேர் சேர்ந்து ஸோ 4 பேர் சேர்ந்து தான் வந்து படிச்சோம் சயன்ஸ். ஏன்னா வந்து சயன்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங் வந்து புரியல எனக்கு. ஸோ அதுல வந்து சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த சீனியர்லாம் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்து ஒண்ணு ஒண்ணா புரிய வச்சனால, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மேற்கொண்டு படிச்சுக்கிட்டேன் நானு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அந்த டைம்ல நமக்கு புரியிற மாரி இருக்கும். அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு புரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் புக்ஸ் வந்து நானே படிச்சுக்கிட்டேன். சயன்ஸ் என்சிஇஆர்டி மட்டும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, நான் ஒரு மோர் தென் 5 டைம்ஸ் ஒரு 8 டைம்ஸ் நான் வந்து படிச்சிருப்பேன். அந்த புக்க மட்டுமே தொடர்ந்து ஒரு 4 மந்த்ஸ்
நடுவுல வேற எந்த புக்குமே நான் கொண்டு வரல. ரீசனிங் பார்க்கல, மேத்ஸும் பார்க்கல, எதுவும் பார்க்கல. சயன்ஸ் மட்டுமே. எதனால பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லையா? டெக்னீஷியனுக்கு வந்து 40 மார்க்ஸ்ன்னு சொல்ட்டாங்க. சரி அது ஒரு 7 பேரையும் நார்மலா படிச்சேன். ஸோ டெக்னீஷியன் கிளியர் பண்ணிட்டா நல்லதுன்னு சொல்லி, அதுக்கு வந்து நான் கம்பேர் பண்ணியிருந்தேன் நானு. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.